And staying with news from West Asia, the deadlock over the ceasefire in Gaza continues. Both Israel and Hamas are yet to agree to a second phase of the truce. An Israeli strike in northern Gaza has further endangered the fragile truce. The strikes, which were the deadliest since the ceasefire that came into effect on January 19th, killed 9 people, including journalists. Now, according to the Gaza Civil Agency, 3 photojournalists and humanitarian workers were among those dead. Now, following these strikes, Hamas accused Israel of blatant violation of the truce. In a statement, it added that the attack was a dangerous escalation. But on the flip side, Israeli military claimed that it hit 2 terrorists operating a drone that posed a threat to IDF troops. With no progress in ceasefire talks, Israeli Prime Minister Benjamin Netanyahu has now asked his negotiating team to continue indirect talks with Hamas. The Hamas spokesperson has said that the ball is in Israel's court. The comment comes after Hamas offered to release Israeli U.S. hostage Idan Alexander and return the bodies of 4 other hostages. Middle Eastil இன்னொரு யுத்தம் ஆரம்பிக்குமா? இன்னொரு வார் இருக்கா மிடில் ஈஸ்ட்ல? அப்படின்றது தான் பயங்கரமான ஒரு கேள்வின்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, முன்பு நடந்த பிடனுடைய விஷயத்தில் இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் ஹமாஸ் வார் எப்படி நடந்தது, அமெரிக்கன் ஹாஸ்டேஜஸ் பிடித்திருக்கின்றனர் ஹமாஸ் தரப்பிலிருந்து. இஸ்ரேலிருந்து மெயினாக நிறைய ஹாஸ்டேஜஸ் வச்சிருக்காங்க. அமெரிக்க ஹாஸ்டேஜஸும் இருக்காங்க, இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட ஹாஸ்டேஜஸும் இருக்காங்க. ஸோ இவ்வளவு பார்க்கும்போது நடுவில் சீஸ்ஃபயர் கொடுத்துருந்தாங்க. இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னா, ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம், அதுக்குள்ளே எல்லாம் ஹாஸ்டேஜஸையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ஆனால் ஹமாஸ் தரப்பில் அதை பெருசாக எடுத்துக்காத மாதிரி தெரியுது. ஸோ அதனால் கடுப்பாக இருக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பினர் கண்டிப்பாக ஒரு பெரிய அட்டாக் பிளான் பண்ண வாய்ப்பு இருக்கிறதுன்ற மாதிரி தான் விஷயங்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன. இதை பற்றி தான் இன்றைய இந்த வீடியோ அமையப் போகிறது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் போக சொல்கிற மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். முதல் பாகம் நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா, இஸ்ரேலில் எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு, இந்த பிரச்சனைக்குள்ளேய வரலாறு என்ன, அதை இப்போ உள்ள ஈவெண்ட்ஸோட நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முதல் பகுதி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் உடைய ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நமக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூலேருந்து ஆரம்பித்து நம்ம முன்னாடியே பல வீடியோஸ் பார்த்துருக்கோம். எந்த மாதிரி இஸ்ரேல் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல், பாலஸ்தீன் எப்படி ஆக்குபன்சி எப்படி வந்தது, பாலஸ்தீனுடைய லேண்டில் இஸ்ரேல் எப்படி புகுந்தார்கள், அதற்கு பிறகு பலவிதமான நபர்கள் மிடில் ஈஸ்ட்லேருந்தும் நகர்ந்து வந்தார்கள். அதற்கு பிறகு ஒரு ட்ரீட்டி போட்டு அதை கிளீனாக இஸ்ரேலுக்கு ஃபேவரபுளாக அமெரிக்க தரப்பு செய்து கொடுத்தார்கள். இப்போ பாலஸ்தீனும் பல இடத்துல இடம் பெயர்ந்தார்கள். ஆனாலும் சில பல இடங்களில் பாலஸ்தீன் மற்றும் ஆக்குபென்ட்ஸ் முன்னாடியே இருந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக தெரிகிறது. ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு ரீகேப்னு சொல்லலாம் இந்த இஷ்யூவை பற்றி. இதுதான் பாகம் 1. பாகம் 2ல் நம்ம பார்க்க போகிறது இப்போ உள்ள டென்ஷன்ஸ் எப்படி பெரிய லெவலில் வந்துச்சு, அதோடைய முக்கியமான காரணங்கள் என்ன, யார் இதில் இன்வால்வ்டாக இருக்காங்க, அதோடைய பொட்டன்ஷியல் எந்த மாதிரி பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவான்னு மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதில் இப்போ ரீசன்ட் டென்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பிடனுடைய இதில் பார்க்கும்போது அவர் டார்கெட் பண்ணது ரஷ்யா உக்ரைன், அடுத்தது இஸ்ரேல் காசா. ஸோ கண்டிப்பாக இதுதான் மெயின் ரீசனாக இந்த டென்ஷன்ஸ் வரத்துக்கே முக்கிய காரணமாக இருந்தன.
இஸ்ரேலுக்கு பயங்கர சப்போர்ட் கொடுத்தார்கள் அமெரிக்கர்கள் பிடன் தலைமையில். அதற்கு பிறகு எஸ்பெஷலி பிடனும் இஸ்ரேலுடைய தலைவர் நேட்டன்யூ 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த பெரிய ஒரு ப்ரொவகேஷன் பண்ணி ஹமாஸும் சரி ஹவுதீஸும் சரி தீவிரவாதிகள் அவர்களை ஒடுக்க வேண்டும்ன்ற பேரில் பெரிய போர் நடத்தினார்கள்ங்கிறது தான் வந்து உண்மையான விஷயம். இப்போ எந்த விதமான ஒரு பெரிய யுத்தம் ஆரம்பிக்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த அமெரிக்கன் ஹோஸ்டேஜஸ் விஷயம். அமெரிக்கன் ஹோஸ்டேஜஸ் மற்றும் இஸ்ரேல் ஹோஸ்டேஜஸ் எஸ்பெஷலி அவங்க கொன்னவங்களுடைய இதை பார்த்தீங்கன்னா ஹமாஸ் வந்து இன்னும் இஸ்ரேலுக்கு திருப்பி கொடுக்கல. பட் இஸ்ரேலில் வந்து கவுண்ட்டுக்காக செப்பரேட்டாக ஒரு சிஸ்டமே வச்சுருக்காங்க. அது எங்களுக்கு வேணுன்ற அளவு. ஸோ இந்த விஷயம் பயங்கர லெவலில் வந்து இப்போ விஸ்வரூபம் எடுக்க காத்திருக்கிறது. சீஸ்ஃபயர் கொடுத்தாங்க, பல இடத்துல வந்து ஹமாஸ் டீம் ப்ரெஷர் போட்டு இந்த மாதிரி ஹோஸ்டேஜஸை கொடுங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ரியாக்ஷனே இல்லாத போகுது. ஃபுட் சப்ளைஸ்லேருந்து எல்லா விதமான சப்ளைஸ், ஃபியூவல் சப்ளைஸ் எல்லாமே வந்து இஸ்ரேல் பிளாக் பண்ணியிருக்காங்க ஹமாஸை பொறுத்தவரை. அதுக்கு ஹவுதீஸும் வந்து இப்போ மிரட்டல் கொடுத்துருக்கிறார்கள் இஸ்ரேலை நோக்கி. நீங்கள் நிறுத்தலை, நீங்கள் இந்த மாதிரி இதில் நிறுத்துறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை நீங்கள் கண்டினியூ பண்ணினீங்கன்னா நாங்கள் நேவல் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஹமாஸ் அதை வரவேற்றிருக்கிறார்கள். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இப்போ ஒரு டென்ஷன்ஸ் வந்து இந்த இடத்தில் நிகழ்கிறதுங்கிறது தான் வந்து நம்ம வீடியோவுடைய 2வது பகுதி. 3வது பகுதியில் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இந்த டென்ஷன்ஸுக்கு உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த ஹோஸ்டேஜஸ் இஷ்யூ 1, ஃபுட் சப்ளைஸ், ஃபியூவல் சப்ளைஸ்லாம் பிளாக் பண்ணுவது 2. இதை தவிர எந்த மாதிரி டெசிஷன்ஸ், மிலிட்ரி மூவ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரம்ப் வந்து கடுப்பாகி இவரை இஸ்ரேல் மூலமாக அட்டாக் செய்ய சொல்லலாம். அந்த பாசிபிலிட்டி இமீடியட்டாக வருமானு தெரியல. ஆனாலுமே வந்து ஒரு டீல் இதில் வருவார். டீல் வித் ஹமாஸ் மாதிரி ஒரு டீல் பேசிடுவோம், போன டீல் நீங்கள் ஒத்துக்கலைன்னா வேற என்ன டீல் பண்ணலான்ற மாதிரி பார்க்க வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஏன்னா இவர் வந்து உடனே வார்னு போகக்கூடிய ஆள் அல்ல. வாரை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலான்னு தான் பார்ப்பார் ட்ரம்ப். ஸோ அந்த ஒரு விஷயம். மிலிட்ரி மூவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சப்ளைஸ் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கிறார்கள் யுஎஸ் தரப்பிலிருந்து. அதனால வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப மிகவும் கம்மியாகத்தான் தெரிகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரியாக்ஷன்ஸ் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம கண்டிப்பாக வந்து அரேபியன் நேஷன்ஸ் எல்லாமே வந்து ஈரான் பக்கமும் அதை தவிர ஹவுதீஸ் இவங்க ஹமாஸ் பக்கமும் இருப்பார்கள். ஆனால் அதே சமயம் நம்ம யூரோப்பியன் யூனியன் உட்பட இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக வர எல்லா கண்ட்ரீஸும் எஸ்பெஷலி அமெரிக்கா எல்லாருமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக தான் வருவாங்க. இது பெரிய லெவல் யுத்தமாக வர வாய்ப்பு இருக்கிறதாங்கிறது தான் நம்ம இப்போ பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த பகுதியுடைய இறுதியாக டேர்னிங் பாயிண்ட் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட்லைன் முடிந்து விட்டது. இன்னும் வந்து அவங்க மாற்றவில்லை. ஃபுட் ஃபியூவல் சப்ளைஸ்லாம் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். இதனால கடுப்பாகி ஹமாஸ் பெரிய லெவலில் முதல்ல போன வருடம் அட்டாக் பண்ண மாதிரி ஒரு பெரிய ஒரு அட்டாக் ஆரம்பித்தாங்கன்னா அதுதான் வந்து ஒரு திருப்பு முனையாக அமையுங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. கண்டிப்பாக இது வந்து இந்த பகுதியுடைய இறுதி பாகம். இறுதியில் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே சேர்த்து கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வருன்ற மாதிரி இவ்வளவு சீரியஸாக இருக்கிற சிச்சுவேஷன். கண்டிப்பாக வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள ஹவுதீஸ் மற்றும் காசா அந்த ஏரியாவை பேக்கப் பண்ணும் ஈரானுக்கும் பெரிய லெவலில் வார் வர வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றது தான் வந்து இப்போ பார்க்க வேண்டிய விஷயம். ட்ரம்ப் ஆல்ரெடி சொல்லிட்டாரு பீஸ் டீலை வந்து ஈரான் ஒத்துக்கிட்டுருவாங்கன்ற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பார்க்குறாரு. எவ்வளவு தூரம் நடக்கும், காமினியும் காட்டமாக சாடி இருக்கிறார்கள். நீங்கள் அந்த மாதிரி எங்களை கூப்பிட்டு பயமுறுத்த முடியாது, நீங்கள் மிலிட்ரி மூவ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்களும் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூடு பறக்கும் ஒரு விஷயமாக இப்போது இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் ஹமாஸ் விஷயம் வெடிக்கை காத்திருக்கிறதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. என்னுடைய கேள்வியெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் இந்த பதிவை பற்றி நீங்கள் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.